கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணை கோரி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினர் ஆளுநர் RN ரவியை சந்தித்து மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை கண்டித்து நேற்று அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவியை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பொய்யான தகவலை வெளியிட்டதாக கூறினார். இதற்கு திமுக அரசே பொறுப்பு என்ற அவர், தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றார். விசாரணை நியாயமான முறையில் நடைபெற வேண்டும் என்றார். நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திமுகவுடைய பெரும் புள்ளிகள் இதற்கு பின்புலமாக இருந்து ஆட்சி அதிகார பலத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் இதை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது வனத்துறைக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை என்ற அவர், வனத்துறையினரின் முழுமையான ஆதரவுடனேயே சாராயம் காய்ச்சப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனிடையே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை கண்டித்து தேமுதிக சார்பில் கள்ளக்குறிச்சியில் இன்று போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா, இந்த விவகாரத்தில் ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கப் போவதாக தெரிவித்தார்.